ஃபர்ஸ்ட் அதான். செகண்ட் நமக்கு தேவையா? சரி. 3.1ல செகண்ட் செம்மு டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். அதாவது சொல்யூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கு. சால்வ்னு கேட்கல, ஆனால் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் சால்வ்னு இருக்குங்க பாரு. கணக்கை பார்த்துக்க நீ வாட்டில் எனக்கு இதுவும் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்குது, அதுவும் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும், ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின் வேறு கேட்டிருக்க கேள்வி. இது வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு அர்த்தம், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அர்த்தம். ரூட்ஸ் இல்லை, சாரி, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ரூட்ஸ்ன்றது வேறு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும். இதே எக்ஸசைஸில் இதே பாடத்தில் கடைசியில் வரும். நான் நாளைக்கு சொல்லித்தரேன். அதை இதை சொல்லலாம் செஞ்சோம்னா தெரியும். ஒரு ஈக்குவேஷனுக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபஸ்ட்டு கணக்கு செய்கிறேன், நீ கவனிச்சு பார். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கணக்கு. இப்போ நான் சொன்ன கான்செப்டில் ஏதாவது ஒன்று வரும். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 8 சாரி மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6. கீழே எழுதுறேன் மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. இது ஒன்றுடா, இது 2. சரியா பாரு, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன், அது அப்புறம் பார்த்துக்குவோம். இது ரெண்டையும் எடுத்து இது ரெண்டையும் அடிச்சிடலாமான்னு பாரு. ப்ளஸ் 2y சைனை எதுவும் மாற்றணுமா? அப்படின்னா ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். சைனை மாற்றலை, அதனால் ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். இந்த இடத்துல கரெக்டாக எழுதணும். சப்போஸ் சைனை மாற்றிருந்தோம்னா இங்கே என்ன எழுதணும்? மைனஸ். வெரி குட், புரியுதான்னு பாரு. இப்போ அடிச்சுட்டேன், இது 2xன்னு வரும், இது 1x, ஒரு எக்ஸ். அது கீழே மைனஸ் 3x கழிக்கணும், சப்ராக்ட். அப்போ மைனஸ் 2x. இது ரெண்டையும் பார்த்தோம்னா ப்ளஸ் 4z. அது 5z, மேலே 1z. இது 1. இப்படி இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 5 முட்டாயில் ஒரு முட்டாய் போச்சுன்னா 4 முட்டாயின்னு அர்த்தம், அவ்வளோதான். சரியா, மறந்துடாத. அதே மாதிரி 6 மைனஸ் 12னா என்ன வரும்? மைனஸ் 6. இது ஏற்கனவே 3ன்னு வச்சுக்க. இதை இந்த ஈக்குவேஷனை 3ன்னு வச்சுட்டேன், இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சுல 4ன்னு வச்சுருக்கேன். புரியுதான்னு பாரு. தெரியுதா? சரி, ரைட்டு. இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும், இதையும் எடுத்து. இப்போ நல்லா கவனிவேன். இந்த 3வது ஈக்குவேஷனில் இது என்னடா இருக்குது? இங்கே இது ரிசல்ட்டில் 4 இருக்குது. ரிசல்ட்டில் என்ன இருக்குது? சரி, எக்ஸில் என்ன இருக்குது? சரி, 2ன்னே வச்சுக்குவேன். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 வந்துடும். அப்போ மொத்தமாக இங்கே என்ன வந்துடும்? இங்கே என்ன வரும்? புரியுதான்னு பாரு சொல்கிறது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகும் அப்படின்னா, பார்த்துக்கோ. 2x இந்த முன்னாடி 1 இருக்கும்ல, 1:2. அடுத்து இங்கே என்ன இருக்கு? 2 2s are 4 மைனஸ் 4, 3 2s are. அவ்வளோதான். இது 5வது ஈக்குவேஷன். தனியாக வந்துருச்சுன்னா புதுசாக ஒன்று வந்தால் நம்பர் கொடுத்துக்கிட்டே தான் போகணும். சரி, இப்போ நான் 4 கீழே எடுத்து எழுதவா? இந்த 4 கீழே எடுத்து எழுதுறேன். எழுதிட்டேன். இது அப்படியே அடிச்சலாம்ல. அப்படின்னா சைன் என்ன செய்யலை? சேஞ்ச் பண்ணல. என்ன அர்த்தம்? ப்ளஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். இதே என்ன செஞ்சலாம்? 2 சைடு என்ன வருது? என்ன சொன்னேன்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. therefore many solution. ஆன்சர் வேணா அதில் பார்த்துக்கோ. இதுதான் இங்கே அர்த்தம். கணக்கு புரியுதா அப்படின்னு பாரு. ஆன்சர் அதில் பார்த்தோன்னே சொல்லிடணும். இந்த 0 = 0 வந்துருச்சு கணக்கு. அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் மெனி சொல்யூஷன். அவ்வளோதான். கணக்கு எக்ஸுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைத்தா அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். எக்ஸு ஒய் இசட்னு கண்டுபிடிச்சிட்டே போகணும். அதுதான் யூனிக் சொல்யூஷன். அர்த்தம் இல்லாமல் வந்து நிற்கும்ல. 0 = ஒரு நம்பர்னு எப்படா ஈக்குவல் ஆகும்? 0 = 0 சொல்லலாம், ரைட் தான். அது கான்செப்ட் தான். 0 = 5, 0 மாறி 0 தனிச்சுன்னு எழுதுனா எப்படி வரும்? கான்செப்ட் கிடையாது. ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? 0வோட கொண்டு வேற என்ன தேவை? அப்போ அது கான்செப்ட் கிடையாது, தப்பு. தெரியுதா சொல்றது? அப்படி கணக்குக்கு தான் என்ன வரணும்? நோ சொல்யூஷன் வரணும். இதில் வேணா இன்னொன்று சேர்த்துக்கலாம், கன்சிஸ்டன்ட்னு வார்த்தையை சேர்ப்பாங்க +2லனா. ஆனால் சேர்க்குறாலும் தெரியல. இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இட் இஸ் கன்சிஸ்டன்ட் எழுதிட்டு அண்டு இட் ஹாஸ் மெனி சொல்யூஷன் எழுதிக்கலாம். அதே மாதிரி யூனிக் சொல்யூஷனுக்கும் கன்சிஸ்டன்ட் தான், அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் எழுதிக்கலாம். நோ சொல்யூஷனுக்கு வரையில மட்டும் கன்சிஸ்டன்ட் எழுதக்கூடாது. என்னது? இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்னு எழுதணும். ஆப்போசிட்டில் ஒருங்கமை அற்றதுன்னு தமிழில் சொல்லுவாங்க, ஒழுங்கானது கிடையாதுன்னு. அதனால அது என்ன கிடையாது? தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க. புரியுதான்னு பார்த்துக்கோ. மெதுவாக நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன், சொல்லு எனக்கு இதை கணக்கை.
ஃபர்ஸ்ட்ல செகண்டாடா தம்பி? செகண்ட்ல செகண்டா? சொல்லு குட்டி. 2y 3 என்னப்பா இங்க அடுத்ததா? அதுலயே வா. சரி 3 இன்ட்டு ஒனியா ஒன்னா? சரி இந்த வரேன். கமா இருக்கா வேற எது இருக்கான்னு பார்த்துக்கோ. சரி போட்டு நெக்ஸ்ட்டு சரியா? கரெக்டடா? 3 ஈக்குவேஷன் இருக்கு. இது மட்டும் ஒரு மாதிரி இது கோளாறா இருக்கு. இது சரி பண்ணிக்கிங்க. சொல்யூஷன் எடுக்கிறேன் பார்த்துக்கோ. அது ஃபார்மெட்டாக இல்லைன்னு அர்த்தம். அப்படி சும்மா ஜாலியாக சொன்னேன். இந்த இருக்கு. இப்போ அது 2y ப்ளஸ் இசட் 3 உள்ள மல்டியில் பண்ணு. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 1 இருக்கு. 1 இன்ட்டு 3 மைனஸ் 3x ப்ளஸ் 3. எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு வரணும். நம்பரை மட்டும் வேணால் அந்த சைடில் வச்சுக்கோ. அந்த சைடுனா ஈக்குவல் டு இங்கிட்டு நம்பர் மட்டும் இருக்கட்டும். இது இங்கிட்டு கொண்டு தான் என்ன ஆகும்? மைனஸ் 3x வந்தால் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3. புரியுதான்னு பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று அப்படி எழுதிட்டேன். செகண்ட் ஒன்று கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் தேர்டு ஒன்று அவன் மாதிரியா நிற்கிது. ஏன் நிற்கிதுன்னா கீழே என்ன இருக்குங்க? அப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2 சார் என்ன ஆயிரும்? 6x 2 2 சார் என்ன ஆயிரும்? 1 இருக்கு. 1 2 is 2. சரியா? இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும்? 2 2 கேன்சல் ஆயிரும்ல. அதுக்காண்டி தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். எப்படி சார் பண்ணேன்னா இங்கே என்ன இருந்துச்சு பாருவேன். அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 போயிடும். அவ்வளோதான். அப்போ இங்கே 2 மைனஸ் 1. இப்போ சரியாயிருச்சு கணக்கு. கணக்கு ஒழுங்காக வந்துருச்சு பாரு. இப்போ இந்த முதல் ஈக்குவேஷன் ஒழுங்காக வந்துருச்சு. இப்படி எடுத்துகிட்டு தான் செய்யணும். இப்போ நீ எப்பயும் போல் செய்ய போகிறேன். என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவோம். உன்னுடைய விருப்பம் எப்படி வேணாலும் செய்யலாம். 2 இதை எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் எடுத்து இது என்ன இசட்ரா தம்பி ராஜா? இது என்னடா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிடுமா? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4. இது எத்தனை ஈக்குவேஷனு? செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதா? உனக்கு பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. பொறுமையாக செஞ்சுக்க. இப்போ அடிச்சிடலாம். அப்படியே சைனை மாற்றணுமா? அப்போனா ப்ளஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஒன்னையே 2ஆடா? 1 + 2. சரி இது 3x இது 1x கழிச்சா என்ன ஒன்று? 2x. இது 3 2 5y. ஏன்னா ரெண்டுமே என்ன நம்பர் தான்? அப்போ ஆட் பண்ணி தானே போட முடியும். ரைட், அவ்வளோதான். ஈக்குவல் டு அவ்வளோதான். 3 4 வந்துருச்சா? இல்லை 4. புரியுதான் பாரு. சரி இதில் எதை கேன்சல் பண்ணோம்? இசட்டை. என்ன வேரியபிளை கேன்சல் பண்ணோம்னா இசட்டை. அப்போ அதே மாதிரி அதுலேயும் இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். இது ரெண்டையும் தானே பண்ணோம். அடுத்து இது ரெண்டையும் பண்ணையில் பண்ணணும். சரி இங்கே என்ன இருக்குது பாருவேன். அப்போ இது என்ன செய்யணும்? 2ஆல் பண்ணால் கரெக்டாக இருப்பான்னு பார்த்துக்க. இப்போ நான் எழுதுறேன் பார்த்துக்க. எழுதுறது கரெக்டாக புரியுதான்னு பாரு. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே 1 இருக்குது. 1 2 is 2. 3 2 சார் 6y மைனஸ் 2z ஈக்குவல் டு 4 2 சார் 8. இது 5. சரியான்னு பாரு. 4 இங்கே வந்துருச்சு. இப்போ இதை தூக்கி கீழே எழுதுறேன். 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 1. இது தேர்டு. அடிச்சிடலாம்ல? ரைட். ரெண்டையும் என்ன செஞ்சுருக்கேன்? ப்ளஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இது 6ல் 2 போச்சுன்னா 6 4 10y ஈக்குவல் டு மைனஸ் 9. சரிதானடா? இது 5க்கு அடுத்து 6. புரியுதான் பாரு. இப்போ நான் இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். ஏன்னா இதுவும் XY தான், அதுவும் என்ன தான்? ஃபஸ்ட்டு ரெண்டில் எது கேன்சல் பண்ணுறோமோ அதுதான் அடுத்த ரெண்டுலையும் கேன்சல் பண்ணணும். இங்கே எக்ஸு கேன்சல் பண்ணியிருந்தா அங்கேயும் என்ன செய்யணும்? எக்ஸை கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டில் என்ன செஞ்சேன்? இசட்டை கேன்சல் பண்ணேன். அதனால் அது ரெண்டில் என்ன செஞ்சுட்டேன்? இப்போ கிடைக்கிற ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா XYன்னு இருக்கும். இப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 4வது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன ஆகுன்னு பாரு. அதுக்கு நேரம் தான் எழுதுறேன். 4x
4x plus 10y equal to 2 equal to minus 2. இது எத்தனை ஈக்குவேஷன்? 7. 6 கீழே எழுதிருமா? 4x plus 10y equal to minus 9. இது 6th ஈக்குவேஷன். அப்படியே அடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? சைனை மாற்றணும். இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் 7ஐயும் 6ஐயும் சைனை மாற்றிருக்கோம்னா கழிச்சிருக்கோம். இப்போ இங்கிட்ட என்ன ஆகுது பாரு. அங்கிட்ட என்ன வருது பாரு. இது கரெக்டா? அது தப்புல கான்செப்ட் கிடையாதுல்ல. அதான் இங்கே அர்த்தம். therefore the given the system of equation is எழுதுனா சரி இது சாதாரண எழுதுறியா? therefore inconsistent and it has no solution. ஒருங்கமை அற்றது தீர்வு கிடையாதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நோ சொல்யூஷன் மட்டும் எழுதி வை. புரியுதா அப்படின்னு பாரு. ஏரா 3ஆவது சம்மன் இருக்குடா. ஃபர்ஸ்ட்ல 3, செகண்ட்ல 3, செகண்ட்ல 3. சொல்லு. y plus z by 4 மொத்தமா ஹோல் பையா? ஹோல் பைன்னு சொல்லணும். by 4 z plus x whole by 3 whole by 2 கமா ரைட். டேய் நல்லா கவனிச்சு பாரு. ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. இப்படிலாம் கேட்டால் உன் கஷ்டம் நினைப்பாங்க. பயப்படுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். முதல்ல இந்த செய்கிறேன் பாரு. y plus z by 4 equal to z plus x by என்னடா 3. இங்கிட்ட உள்ள 3க்கு கீழே இருந்து அதுக்கு பேர் என்ன? டிவைடில் இருக்கு. இங்கிட்டு போனால் என்ன ஆகும்? அப்போ 3 into y plus z. அதே மாதிரி 4 இந்த சைடு போச்சுன்னா 4 into z plus x. உள்ள அப்படி மல்டிப்ளை பண்ணு. 3y plus 3z equal to 4z plus 4x. இது எங்கிட்ட கொண்டு வா அப்படியே. சரியாடா? 3y plus 3z plus 4z உள்ள வந்தா ஈக்குவல் டு புரியுதான்னு பார்த்து. இப்போ நான் இது ரெண்டு லைக் டேர்ம்னா z ரெண்டுமே. அப்போ செப்பரேட் பண்ணலாம். எக்ஸை எழுதிக்கிறேன் முன்னாடி, ரெண்டாவது ஒய்யை எழுதிக்கிறேன். இசட்டை கழிச்சோம்னா என்ன வரும்? புரியுதான்னு பாரு. எக்ஸ் வந்து -4x வரிசையாக எழுதணும்ல. ஒய் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ப்ளஸ் இங்கே போட்டிருக்கேன். இவன் சும்மா மொட்டை எழுதிடாத. அடுத்து இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வரும்? திருப்பி சொல்கிறேன், நல்லா படிக்கிற ஆளுக்கு தான் செய்ய முடியும். நான் வந்து யாரையும் தாழ்த்தி பேசலை, கெப்பாசிட்டி இதுதான்னு சொல்கிறேன். புரியுதான்னு பார்த்தா அட்டன் பண்ணு. ரொம்ப சிரமம். நீங்கள் என்னத்தை எழுதி வச்சுன்னா மார்க் பண்ண மாட்டாங்க. யார் செஞ்சாலும் இப்படி தான் செய்ய முடியும். இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும், இப்படி தான் எடுக்க முடியும். அதே மாதிரி இது ரெண்டுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும், அப்படி தான் எடுக்க முடியும். இங்கே பாரு, இதெல்லாம் 5 மார்க் எனக்கு. இதெல்லாம் x plus y by 2 cross 2 into z plus x 3 into x plus y உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 2z plus 2x 3x plus 3y ஒன் சைடாக கொண்டு வரணும். 2z plus 2x minus 3x minus 3y. சரியா சொல்கிறது? இதான் இதே மாதிரி சரச்சரன்னு செஞ்சுட்டேன் பாரு. அப்போ ஒன்று பொறுமையாக செய்யல, அடுத்து வேகமாக செய்யணும். இதில் சரி பண்ணு, இது ரெண்டையும் சரி பண்ணு. மைனஸ் எக்ஸு மைனஸ் 3y இது என்னது? ப்ளஸ் 2z ஈக்குவல் டு இது செகண்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன்று, தேர்டு ஒன்று. அப்படி கரெக்டாக தானே இருக்குது. தேர்டு ஒன்று என்ன செய்ய வேணும்? ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லையே, கரெக்டாக தான் இருக்குது. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டே எடுப்போம். நல்லா கவனிச்சு பாரு, எதை கேன்சல் பண்ணலாம்னு. ஒய்யை கேன்சல் பண்ணலாம் பாரு. -3y அது அந்த அடுத்த ஸ்டெப் செய்யல மட்டும் பார்த்து செய்யுங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லைடா. அதான்டா ஃபர்ஸ்ட் மெத்தடு. இது டேரெக்டாக கொடுத்துருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவனிச்சு செஞ்சிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் கணக்கு. நல்லா கவனிச்சு பார்த்துக்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது கணக்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கடைசியில் -1/2 இருந்துச்சு. ரைட்டா? ரைட்டா தப்பா? அந்த 2 கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சோம்? 2ஆல் அவ்வளோ பண்ண இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதில் வந்து இப்படி ஈக்குவல் கொடுத்துருக்கான். அடுத்த ட்விஸ்ட் அவ்வளோதான். அப்போ இது ரெண்டே ஈக்குவல் எடுத்து ஒரு ஆன்சர், அது ரெண்டு எடுத்து ஈக்குவல் ஒரு ஆன்சர். இப்போ ஆன்சர் கணக்கு வந்துருச்சு. இப்போ இதுதான் கொஸ்டின். பொறுமையாக தான் செய்யணும். 5 மார்க்கு. இப்போ நான் ஆன்சர் எடுக்க போகிறேன் இதுலேருந்து. என்னடா இப்போ தான் கொஸ்டின் சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். முதல்ல
இல்ல minus 4x plus 3y minus z is equal to 0 1. அடுத்து minus x minus 3y plus 2z equal to 0. இது செகண்ட். அப்படி அடிச்சலாமா? அப்படின்னா 1 2 என்ன செஞ்சிருக்கோம்? அதை எழுதணும். நல்லா படிக்கிறான்லாம். அப்போ இது 2 இசட்ல ஒரு இசட் போச்சுன்னா தெரியுதான்னு பாரு. 2 இசட்ரா, ஒரு இசட் போச்சு ஒரு இசட். இது என்ன பாரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது 4வது. புதுசாக தானே கிடச்சிச்சு. 1 2 3 இது 4. தெரியுதா சொல்கிறது? இப்போ அது ரெண்டையும் பார்க்கணும். 2 3 இதில் எதை கேன்சல் பண்ணோம்? அப்போ அதுலேயும் ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். சரி, ஒய்யை கேன்சல் பண்ணால் இது ரெண்டையும் பாரு கண்ணில். ஒய்யை கேன்சல் பண்ணால் இதில் மைனஸ் 3y இருக்குது. இங்கே என்னடா இருக்குது? ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கோலா இது என்ன ஆயிரும்? 3y ஆயிரும். அது கீழே செஞ்சலாம்ல. அப்போ இந்த 3வது ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுதான் நீ யோசிக்க வேண்டியது. 3வது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை. 1 3 is 3 1 3 is 3 1 3 is 3 ஈக்குவல் டு என்ன வரும்? 81 பாஸ்கல். 81 27 3 எல்லாத்துக்குமே பெருக்கி ஆகணும். அந்த ஒரு நம்பர் மட்டும் பெருக்கக்கூடாது. இப்போ இதை கீழே எடுத்து எழுதிக்கோ. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, பார்த்து செஞ்சுக்கோ. ஈக்குவல் டு 0. இது எத்தனாவது ஈக்குவேஷனு? செகண்ட். 3 நம்ம 5ஆ மாற்றிட்டோம். 4க்கு அடுத்து 5ஆ மல்டிப்ளை பண்ணி. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன். இது ரெண்டையும் ரைட்டா? அப்போ 5ஐயும் 2ஐயும் கூட்டுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். இது கழிச்சு என்னடா வரும்? 2x. வெரி குட். இது ரெண்டையும் கூட்டினா ஈக்குவல் டு இதுதான் 6. புரியுதான்னு பாரு. அப்போ நீ போன தடவை அதுதான் சொன்னேன். 6 பாருன்னு. இதே மாதிரி தான் இப்போயும் 6 பாரு. அந்த 6 இங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்துக்கோ. இந்த கீழே வந்துருச்சு. கீழே வந்துருச்சு அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சா அது இந்த இருக்கு. இது ரெண்டும் என்ன செய்யலாம்னு பாரு. இப்போ இது ரெண்டும் என்ன செய்யலாம்னா, இங்கே 5 செட் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? ஒரு செட் தான் இருக்கு. ஒரு செட் தானே இருக்கு. அப்போ 4வது ஈக்குவேஷனை எதால மல்டிப்ளை பண்ணுவான்? அவ்வளோதான். 4வது ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4வது ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். உனக்கு கணக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது தெரியுதா? அதனால் செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸு செஞ்சு பார்த்துக்க. கம்பல்சரியாக செய்யணும் அப்படின்னா செஞ்சு தான். அதுதான் ஜாலியாக செஞ்சுக்குன்னு சொல்கிறது. இதை வந்து நான் நேரத்தை எல்லாத்தையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நானும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நல்லா படிக்கிறேன், 100 மார்க் வேணும்னா எல்லா கணக்கையும் செய்யணும். நான் செய்கிற மாதிரி செய்யணும். பொழுது போகாமல் செய்கிற மாதிரி செய்யணும். செஞ்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. 100 மார்க் வேணும்னா ஒன்ஸு செஞ்சுட்டிங்கன்னா செஞ்சிடலாம். கடைசி வருஷம்லாம் செஞ்சிடலாம். அதனால் ஒரு தடவை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணுன்னா பார்த்துக்க. இதை நான் பெரும்பாலும் டெஸ்ட் வைக்கல கேட்டுட்டு தான் வைப்பேன். உங்கள் விருப்பம். நான் நடத்துகிறதே கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இப்போ தான் நான் 1வது யூனிட் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி 1வது எக்ஸசைஸ் நடத்துகிறேன். அதுக்காண்டி இப்போ தான் ஆரம்பிக்கிறேம்மா 3வது யூனிட்டு. நல்லா வச்சுப்பாரு. நான் எங்கே பின்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். முடிய போகுது 3ஆம் பாடம். ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கிறேன். ஏன் வாத்தியார் கடைசியில் வந்து முன்னாடி நிற்கிறாருன்னு. இப்போ தான் கஷ்டம்னு அர்த்தம். இதை நான் முதலே காமிச்சிருந்தேன்னா நீ அலறி இருப்பேன். ஐயோ 3ஆம் யூனிட் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி. நான் அதனால தான் 3ஆம் யூனிட்டில் மேட்ரிக்ஸு, ஸ்கொயர் ரூட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே ஜிசிடி அப்படியே காமிச்சிட்டு முன்னாடி பெருசாக காட்டுறேன். பயப்படாமல் செய்வேன்னு சொல்லிட்டு. இது படிக்கக்கூடிய ஆள் செஞ்சுக்க. சரியா? மறந்துடாதான். கஷ்டம் அது. நீ நான் நடத்துகிறத பார்த்தாலே தெரியும்டா உனக்கு. 25x பெரும்பாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இப்படி தாண்டா நடத்துவா. வயசானவங்க உடனே நடத்த மாட்டா. நீ கவனிச்சு வேணா பாருங்க. ப்ளஸ் இசட்டுக்கு ப்ளஸ் 5z. 0வோட பேருனா 0 தானே. 6க்கு அடுத்து 7. இதை கீழே எழுதிடுவா. எழுதியாச்சா? ரைட். 6 சைனை மாற்றுவோமா? இது ப்ளஸ்னால மைனஸ், ப்ளஸ்னால மைனஸ். இது ரெண்டு என்ன செஞ்சலாம்? ரைட். இது களி மைனஸ் 27. டேய் மைனஸ் 25 மைனஸ் 2 தானே. கீழே தானே பார்க்கணும். மைனஸ் 27. அங்கிட்ட என்ன இருக்கு? மைனஸ் 81. அடிச்சிரு. 27 x ஈக்குவல் டு 81. x ஈக்குவல் டு 81/27. ஆன்சர் வருது பாரு. x ஈக்குவல் டு இந்த ஆன்சர் கிரியேட் ஆயிடுச்சு. யூனிக் சொல்யூஷன் ஆகுது. தெரியுதா தெரியலடா? இந்த ஆன்சர் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கணக்கு. இதை தான் நீ செய்யணும். நான் திருப்பி தான் செய்வேன். இந்த எக்ஸை கொண்டு 3 கொண்டு இதில் போட்டாலும் சரி, இந்த அங்கே போட்டாலும் சரி. இதில் 1 4ல் போடு, இல்லைன்னா அந்த மேலே ஒன்று கண்டுபிடிச்சோம்ல 6ல் போடலாம். ஏன்னா எக்ஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கா. இதில் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இசட் கிடைக்கும். இல்லைன்னா அதில் போட்டாலும் என்ன தான் கிடைக்கும்? எதில் வேணாலும் போடுவோம், இஷ்டம். மறந்துடாத. சரி, x ஈக்குவல் டு 3ன்னு போட்டு இஃப்
எக்ஸ் ஈக்குவல் டு 3, தென் சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபோர்த் ஈக்குவேஷன் வேணால் எழுதிக்க, எது வேணால் போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்றா தான் வரும். மைனஸ் 5x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0, மைனஸ் 5 இன்ட்டு 3 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிருக்கேன். 5 3 சார் என்னது, மைனஸ் 15, இசட் ஈக்குவல் டு 0. இது அங்கிட்டு போனால் ப்ளஸ் 15, அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு ஆன்சர் வந்துருச்சு, சாரி இசட்டுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டையும் சேர்த்து ஒன்றில் போடு. இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறியா, இதில் வேணால் போட்டுக்கோ இஷ்டம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்து இதில் எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் முதல்ல. மேலே இருக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு. இதானடா, இதில் வேணால் போடலாம்டா தம்பி, ஆனால் எக்ஸ் வரணும், சாரி ஒய் வரணும், சரியா? மைனஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் போட போகிறேன். எதை எழுத போகிறோன்னா இதில் இசட் எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் என்னது 3 தானே? ஆமாம். அண்டு ஒய் ஈக்குவல், சாரி இசட் ஈக்குவல் டு, இசட்டுக்கு என்னது, அவ்வளோதான். இதில் சப்ஸ்டிட் பண்ணு. மைனஸ் 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 3y, அதானே கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0. 4 3 12 ப்ளஸ் 3y மைனஸ் 15 ஈக்குவல் டு, இது ரெண்டு லைக் டேர்மு, ஆட் பண்ண என்ன வரும், 3y மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. இது அங்கிட்டு போனால் என்ன ஆகும், 3y ஈக்குவல் டு ப்ளஸ் 27. 3 என்ன ஆயிரும், டிவைடில் வந்துரும்ல, மல்டிப்ளையாக இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு அடித்தா அவ்வளோதான். அப்போ ஆன்சர் கிடைக்கிறனால இது என்னது, இது இட் இஸ் யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். இல்லை கன்சிஸ்டன்ட்னு எழுதிக்க. இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்டு இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன், அவ்வளோதான். நம்பர் சொல்யூஷன் எழுதியில் எக்ஸ் கமா ஒய் கமா இசட், எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 9, இசட்டுக்கு 15. புரியுதான்னு பார். இதுதான் இதனுடைய அர்த்தம். ஒவ்வொரு கணக்கையும் நம்ம யோசித்து நிதானமாக செய்யணும். இது 5 மார்க் கணக்கு, பெருசாக போகுது தெரியுதா? நீ அதான் இதை செய்ய மாட்டாங்க, இப்போ எரிச்சப்படுவாங்க. நான் செய்கிறதே உங்களுக்கு நான் விருப்பப்பட்டு செய்கிறனால செய்கிறேன், இல்லைன்னா செய்ய மாட்டாங்க சில டீச்சர். கஷ்டமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. புரியுதா அப்படின்னு பாரு, பொறுமையாக பார்த்துக்கோ. 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு, 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு XYZ கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார். அதை பொறுத்து ஆன்சர் எழுதணும். அப்போ 3 சொல்யூஷனுமே இருக்குது பாரு கணக்கில். இது யூனிக் சொல்யூஷனு, தெரியுதா சொல்கிறது? 3மே இருக்குது, பார்த்துக்கோ.